அதுவும் சூரிய மின்கலத்தினால் ஆக்கப்பட்ட வடகு பாருங்க, மேலே சோலார் மோட்டர் ஒர்க் பண்ணுங்க சட்டம் சோலார். இது இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையாக இங்கே இருந்து நெடுந்தீவு மற்றும் சைனாதீவுக்கு அதிவேக போட்டுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். படகு வழியால் தான் அந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அந்த தீவுகளை ரசித்துக் கொள்கிறார். உண்மையாகவே நெடுந்தீவு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் 15 மில்லியன் கிட்ட முடிச்சிருக்கு. இதுக்குள்ளே ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி போகிற பஸ்ஸில் அவங்க காரில் போயிருக்கோம். அதை விட இன்னும் இனிமையாக இருக்குது இந்த இதில் போகிறது. இந்த இறங்குதுற பாருங்க. வணக்கம் முரளி, எனக்கு எங்கே வந்திருக்கோம்னா மண்டதீவு. மண்டதீவில் அண்மையில் தான் ஜனாதிபதி வந்து விளையாட்டு அரங்கம் ஒன்று திறந்தது அடிக்கல் நாட்டின். இன்றைய படகு சவாரி திருவிழாக்கு இன்றைக்கு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்த நிகழ்வு நடக்குது பாருங்க, படகு சவாரி, அதாவது சஃபாரி போட்டிங்கில் நாங்கள் வேறு இடங்களில் தான் போய் பார்த்துருக்கோம். யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இது நாங்கள் பார்த்தது நான் நினைக்கிறேன் கஜோர்னா பீச்சில் பார்த்துருக்குறேன். இங்கே யாழ்ப்பாணம் நகரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத நான் பார்த்ததே இல்லை. அந்த காணொலி தான் காட்ட போகிறோம். வாங்க காணொலி போகலாம். ஒரு புகலிடமென ஒளிர்வாய் தமிழ் மொழி வாணியவாதியமே வாழம லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுக்கணும், பாதுகாப்பு அங்கேயெல்லாம் கொடுக்குறது பாருங்க. எல்லோருக்கும் பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்படும். அந்த படகு பாருங்க, அதுவும் சூரிய மின்கலத்தினால் ஆக்கப்பட்ட வடகு பாருங்க, மேலே சோலார் ரெண்டு போட்டுள்ளோம். என்னுடைய யாழ்ப்பாண லகோன் பகுதியில் உள்ளோட்ட நிகழ்வு மோட்டர் ஒர்க் பண்ணுங்க சட்டம் சூழல் மாசடைகள் இல்லை. ஒரு டீசல் புகையோட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ இளம்பெருமாள் ஆகியோரோடு பிரசனத்திலே சிறப்பான முறையில் தற்பொழுது நம்முடைய முதலாவது யாழ்ப்பாணத்தினுடைய சுற்றுலாத்துறையின் இருக்கின்றது பாருங்க. ஒரு சத்தமே இல்லாமல் போயிட்டு இருக்கிற பாருங்க. இப்படி ரோட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை. மிதமான வேகத்திலே இந்த படமானது நான் உண்மையில் நானும் ஒரு வைத்தியர். நான் யாழ்ப்பாணம் செய்திருந்தேன். இப்பொழுது நான் ஆஸ்திரேலியா இருக்கிறேன். இதே நேரம் நான் அங்கே இருந்தாலும் என்னுடைய முழு மனமும் முழு விஜயமும் இங்கே அனுப்புகின்றது. இப்போ யாழ்ப்பாணத்தை முன்னேற்றி ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று விருப்பப்படுற பலங்களில் நானும் ஒரு ஆள். இப்போ எங்களால் இயலமான ஒரு நடவடிக்கையாக இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கின்றோம். இதே போல் வேறும் இன்வெஸ்டர்கள் வேறு முதலீடு செல்வதற்கு வெளிநாட்டிலிருந்து வந்து செய்து எங்களோட தாய்நாட்டை
முன்னேற்றுவார்கள் நினைக்கின்றேன். வேற வேற பிளான் இருக்கா உங்களுக்கு? இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் ஒரு உபக போட் சேவை, ஸ்பீட் போட் சேவை இங்கே இருந்து நேரே நைனாதீவு மற்றும் மற்ற நெடுந்தீவுக்கு போக இருக்கின்றோம். அந்த போட்டில் கிட்டத்தட்ட 45 நிமிடங்களில் யாழ்ப்பாணம் நகரத்திலேருந்து போக முடியாது இருக்கும். தற்சமயம் குறியாட்டுவனுக்கு போய் தான் அங்கேருந்து போட் எடுக்கிறது. இந்த இது ஸ்பீட் போட் சேவை நேரடியாக அங்கே போய் இறங்க முடியாது. அந்த போட்டு தயாரிப்பு ஆரம்பமாகிட்டது. அதற்கான என்ஜின்கள், அது பெரிய என்ஜின் 150 ஹோர்ஸ் வரைக்கும் அது தற்போது இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு சில தடங்கள் இருக்கிற இந்த அனுமதி சம்பந்தமான தடங்கள் அதுகள் எல்லாம் சரி தந்தோடு நாங்கள் வெளியிட ஆரம்பித்தோம். அண்ணளவாக இந்த சேவைக்கு எவ்வளவு செலவாகி இருக்கு இந்த அந்த சீலிங் நிறுவனம் நாங்கள் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த 2 போட் சேவைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் 1.5 கோடி இந்த 15 மில்லியன் கிட்ட முடிஞ்சது. 1.5 கோடிக்கு செலவாகிருக்கு. நிறைய மாற்றங்கள் வர வேண்டுமே மக்களுக்கு. இது ஒரு சேவையாக மக்களுக்கு இது லாப நோக்கம் என்றதை விட இப்படியான ஒரு சேவையை நாங்கள் இங்கே கொண்டு வரணும்ன்றதான் எங்களுடைய கடற்தொழில்சார் மக்களுக்கும் ஒரு கடற்தொழில்சார் மக்கள் பெரும் ஆதரவோடு தான் இது நடக்குது. சொன்னால் இப்போ இந்த போயிட்டில் மாற தடங்கள் இதுக்கெல்லாம் வேளாண் வந்து எல்லாம் கிளியர் பண்ணி தரது. அதே நேரம் நாங்கள் இப்படியான சேவை நடக்கும்போது வேல் இடங்களையும் கொண்டு காட்டி இப்போ கடலத்தை பண்ணி அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாட்களுக்கு நிறைய விருப்பம் இருக்குது. அப்போ எல்லா சங்கங்களுடைய மனசரணையோடு தான் இது நடக்குது. இந்த மீன்கலம் அது வந்து சார்ஜ் பண்ணப்பட்டு அதன் மூலம் ஒரு சிறிய மோட்டர் இதை பாய்க்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்று சொன்னால் இது சூழலை மாசடைய பண்ணாது, உங்களுக்கு எரிபொருள் தேவையில்லை. அதே நேரம் ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு பயணம். இந்த பிரதேச மக்களுக்கு ஒரு நல்ல உல்லாச சேவையும் ஒரு இங்கே உள்ள இளம் சமுதாயத்துக்கும் வந்து தங்களுடைய நேரத்தை சந்தோஷமாக கழிக்கிறதுக்காகவும் அதே நேரம் வெளிநாட்டு பிரயாணிகளையும் வெளியிடங்களிலிருந்து வார உல்லாச பயணிகளையும் கவர்றதுக்காண்டி தான் இது ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையாக இங்கே இருந்து நெடுந்தீவு மற்றும் நைனாதீவுக்கு அதிவேக போட்டுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது என்னுடைய வடபகுதியின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரம் இந்த பகுதியில் உள்ள கடல் தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுடன் இணைந்து வேலை செய்கின்றோம். எங்களுக்கு நாங்கள் போராட்டங்களில் கடற்கரை பண்ணைகள் மத்தியில் எல்லாம் சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றி காட்டும். எனவே இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். இங்கே இருக்கிற கடற்தொழிலாளர்களுக்கும் இதோட வரப்பிரசாதம் அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் நாங்கள் சொன்னால் அவர்கள் உதவி செய்வார்கள். அவருடைய சம்மதத்தோட தான் இது நடக்குது. அவர்களெல்லாம் இந்த ஓட்டுறதுக்கு அவர்களுடைய ஆக்கள் தான் நாங்கள் பயிற்சி இருக்கும். அவர்கள் இதில் ஏற்கனவே இது வந்து ஒரு சுற்றுலாத்துறை உரிய இடமாக நிறைய மக்கள் வந்து போகிற இடமா இருக்குது. ஆலப்புழை இந்த இடத்துல பகுதி. அப்போ பாதுகாப்பாக இந்த இடத்துல பயணம் செய்ய மிக பாதுகாப்பாக மற்ற எல்லா பாதுகாப்புக்குரிய நடவடிக்கைகளையும் நான் நடத்துகிறேன். போட் இன்ஜின் எலக்ட்ரிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. லைட் எல்லாம் போட்டிருக்குது, பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்குது. ஒரு சுற்றுலா இப்படி மக்களுக்கு ஒரு பிரசாதமாக அமைஞ்சு உண்மையாகவே புலம்பெயர் தேசத்திலிருந்து இன்று நமது நாட்டின் நம்பிக்கை ஏற்படுத்திய நிமித்தமாக இவ்வாறான செயற்பாடுகள் வடமாகாணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. உண்மையாகவே நாங்கள் நினைக்கின்றோம் 16 ஆண்டுகளாக வடமாகாணத்தில் எந்த வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விதமான இந்த செயற்பாடுகள் நடைபெறவில்லை. உங்களுக்கு தெரியும், தென்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் புலம்பெயர் தேசத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வருகின்றனர். ஆனால் தென்பகுதியுடன் வரையறுக்கப்பட்டு வடபகுதிக்கு வருவது குறைவு. எம்மை பொறுத்த வரைக்கும் நமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்த போது அதை சுட்டி காட்டியிருந்தார். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு கடல் அழகையும் வெயிலிலும் சாய்வதற்குத்தான் விருப்பம், இயற்கையை ரசிப்பதற்கு.
எம்மை பொறுத்த வரைக்கும் தெரியும் வடமாகாணத்தில் சிறந்த சுற்றுலா மையங்கள் இருக்கின்றன. அதை இனங்காணுவதற்கு இதர காலமும் இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கவில்லை. அந்த வகையில் இன்றைய தினம் அதுவும் மண்டதீவு பிரதேசத்தில் மண்டதீவு பிரதேசம் என்பது எதிர்வரும் காலத்தில் சிறந்த முறையில் சிறந்து விளங்கும். ஏனென்றால் மண்டதீவு பிரதேசம் என்பது சர்வதேச ஸ்டேடியம் பெறுவது சுற்றுலா பயணிகளை எதிர்வரும் காலத்தில் ஈர்க்கும் விதமான செயற்பாடு. அந்த வகையில் நமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் கச்சதீவு சென்றது நிமித்தமாக உணர்ந்து கொண்டது. தீவு பகுதியில் அதிகமான தீவுகள் இனங்காணப்படுது. ஏனென்றால் அவரும் கூட ஒரு படகு வழியால் தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த தீவுகளை ரசித்துக் கொண்டு உண்மையாகவே நெடுந்தீவு சிறந்த சுற்றுலா மையமாக ஆக்குவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதே நேரம் பூனகிரி கௌதாரி மலை பிரதேசத்தில் சுற்றுலா வணிகத்திற்காக நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் முதலிடுவதற்காக வசதி படைத்தவர்கள் இங்கே முதலிடுவதற்கு நாங்கள் அவர்களை அன்புடன் வரவழைக்கின்றோம். ஏனென்றால் அங்கே 200 நிலம் இருக்கிறது. அந்த பிரதேசத்தில் எதிர்காலத்தில் சுற்றுலா மையமாக பூனேரியும் அமையும். அதே நேரம் பல பிரதேசங்களை இனங்கண்டு ஆராய்ச்சி ரீதியாக வடபகுதியை சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு நாங்கள் பின்வரும். அந்த வகையில் முதல் கட்டமாக புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து அவரின் சொந்த முயற்சியில் இந்த திட்டம் நடைபெறுவது என்பது வரவேற்கத்தக்கது. அவர்களுக்கு அரசாங்கம் என்ற வகையில் பூரணமான ஆதரவை எதிர்வரும் காலத்தில் அவர்கள் இந்த பிரதேசத்தை விட வேறு இடத்தில் இருந்து பயணிக்கும் போது நல்ல சுற்றுலா வரும் என்று நாங்கள் ஏனென்றால் வருபவர்களை ஊக்கப்படுத்துவது கண்டிப்பாக தேவை. எந்த வகையில் ஒரு தமிழர் ஆஸ்திரேலியாவிலிருந்து அது மருத்துவ படித்தவர் இன்று இதனூடாக இங்கே மக்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய துறையை அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் அதே நேரம் பாராளுமன்றத்தில் நான் வந்திருக்கின்றேன். அதே நேரம் கடற்தொழில் சங்கங்கள் சொசைட்டிகள் வருவதற்கார். அந்த வகையில் எதிர்காலத்தில் இது சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திகள். கண்டிப்பாக சிறந்து விளங்க திட்டமான நம்பிக்கை. நன்றி. பாருங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோம், அந்த பண்ணை ரோட்டுக்கே வந்திருக்கேன். பாருங்க பாலத்தறிக்கு வந்திருக்கிறோம். இப்படி பாருங்க அந்த வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. அதால் பைக்கில் வந்து வந்துடுறாங்க. ஆனால் இப்போ கிட்டே வந்திருக்கேன். பாருங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் படகுல போகக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்தில் மட்டும் நிறைய படகுகள் இருந்தாலும் போட் சஃபாரின்னு சொல்லி கூட்டி கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமே போனால் மீன்பிடி போட்டுகள் தான் முடிச்சுட்டு போகிறது. இது வந்து சும்மா கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா அந்த ஏசி பஸ்ஸில் போகிற மாதிரி மிதந்து போகிற மாதிரி இருக்குது. ஒரு வித்தியாசமான ஃபீல் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே அதாவது சுற்றுலாத்துறையை வந்து விருத்தி செய்யக்கூடிய மாதிரி தான் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேணும் என்றால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு $2 அப்படியானது உள்நாட்டுகளுக்கு பெற வேண்டும். குறிப்பாக வந்து 1.5 கோடி செலவில் வந்து இந்த வெளிநாட்டு ஆஸ்திரேலியா போட்டில் வந்துருக்காங்க. அடுத்த போட்டும் வந்திருக்கு பாருங்க, ஜெஃப்னா போட் சவாரி என்று வந்திருக்கு பாருங்க. அதிலே மக்கள் வந்துருக்கணும் பாருங்க. இந்த அற்புதமான காட்சியை பார்த்து வந்துருக்கு பாருங்க. இப்படி ஒரு அழகான காட்சியை காண்றது எவ்வளோ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலே இது முதல் தடவை இந்த படகு சேவை மிக சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய படகுகள் இது மட்டும் இல்லை, இன்னும் 2 படகுகள் வந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க அடுத்த படகம் வந்திருக்கு. அது ஒரு ரவுண்ட் படவாக இருக்குது. பாவிக்கு பாட்டியோட பாட்டி இருக்குது பாருங்க. படத்தில்லாத சம்பவத்தோடு வைக்கும் அதோட வேலை வாய்ப்பு அமைஞ்சு கொண்டது மிக அழகாக இருக்குது. இந்த பகுதியில் பொதுவாக சுற்றுலா பார்க்குறாங்க, இந்த இடத்த பார்க்குறதுக்கு மக்கள் அதிகமாக வார இடம். இதில் இந்த இடத்துல எப்படி ஒன்று அமைகிறது வந்து அவங்களுக்கு கொடுத்து வச்சது. அதில் எதிர்காலத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது நாட்டுக்குள்ளே $1 கொண்டு வரப்பட்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு யாழ்ப்பாணம் அபிவிருத்தி அடைகின்றதில் வெள்ளளவும் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. மாற்றமாக மாறாதுன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இலங்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த படம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாவிக்கு போகிற பாட்டி ஒரு ஷேப் பாட்டி போட் வந்து நாங்கள் தென்னிலங்கையில் வேறு இடங்களில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாட்டி போட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கால இப்போ காட்சியில் இந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணத்திலேயும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய மாதிரி அழகாக இருக்கும். இந்த காட்சியில் நீங்கள் வந்த இடங்களும் கூட நீங்களும் வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுது இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சார். அப்படி சேர்ந்து எல்லாரும் பயணிக்கலாமே. ரைட் அப்படியே. வணக்கம். இன்றைக்கு நண்பரோட போட்டில் வந்திருக்கேன்.
சந்தோஷமா இருக்கேன். நண்பன் இல்ல நண்பர்கள். நண்பர்களோட வந்திருக்கேன் பாருங்க. மற்ற நண்பனை இருக்கிற தண்ணி குடிச்சு கொண்டிருக்கிறேன். எதிர்பார்க்கல இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டேன். எதிர்பார்க்கல இந்த முதல் தடவையாக இந்த இடத்துல வந்து போட்டிங் சேர்த்து போட் சவாரி இடம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து குறிப்பாக சொல்ல வேணும், இந்த பகுதியில் வந்து சார் மக்களோடு சேர்ந்து அதாவது கடற்கரை சங்கங்கள் எல்லாம் இணைந்து வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதில் பாராளுமன்ற அமைச்சர்கள் அமைச்சர்கள் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் தொடங்கி வைக்கிறது. தொடர்ந்து இந்த இடத்துக்கு மக்கள் வரணும். டெய்லி என்ன சொல்றீங்க நீங்கள்? வேறு லெவலில் இருக்கிறாங்க. ஏசி பஸ்ஸில் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மிதந்து போயிட்டு வந்துருக்கோம். சின்ன சலசலப்பு போயிடலாம். அவளுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் கூடிய அந்த ஒரு ஆட்டம் இருக்கும் போல எனக்கு. இதில் ஒரு ஆட்டம் கூடி இல்லை வேறு. அதான் எவ்வளவு ஸ்மூத்தாக வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணாம் பார்வையாளர்களுக்கு அவ்வளோ மிக கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேறு லெவல் இந்த ஃபீலை பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணணும். நல்லா கண்ட வேண்டியது இல்லைங்க. வாங்கோ என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு. வாங்கோ மண்டதிக்கு வாங்கோ ஃபன் பண்ணுங்க. இப்படி பாருங்க திருப்பி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அழகாகத்தான் இருக்குது. இப்படி அந்த நாங்கள் வளமையாக அந்த நடந்து கொண்டு பண்ணை ரோட்டில் தான் நடந்து வந்து அந்த காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது தான் நாங்கள் இந்த இது போட் சஃபாரியில் வந்திருக்கோம். இப்படி அந்த வேறு ஒரு ஃபீலிங்கே இருக்குது. அதுவும் நாங்கள் பண்ணையில் படம் தான் இந்த போட்டை பார்த்துருக்கேன் பாருங்க. அந்த பாதி சந்தோஷமா இருக்குதா போட்டில் வந்தது? அது மண்டதியில் வந்தது எப்படி சந்தோஷமா? மண்டதியில் வந்து ஏகோ பீச்சன்னு சொல்லி முதல்ல வந்து நாங்கள் பிரதேசமே அந்த 30 வருஷம் ஏகோ பீச்சன்னு முதல் போட்டுகள் எல்லாம் மூடி எல்லாம் நடந்தது. நல்ல மாதிரி மக்கள் அது நல்ல வரவேற்பு கொடுத்தது. அது சமயம் அதை கொஞ்சம் இதாக இருக்குது. அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஈஸியாக இருக்குது. மற்ற தண்ணியில் போனால் அப்படி சும்மா நோமலாக அதுவும் அந்த மீன்களுக்கும் அந்த பாதிப்பு இல்லாமல் சோழரில் இயங்குறபடியே இன்னும் நல்லது. மற்ற இப்போ அந்த தண்ணியில் அப்படியும் ஒரு போட் கோடைக்குள்ள ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த ஒரு ஆட்டம் குலுக்கி கொண்டு போகும். இதால் வந்து பொழுதுபோக்கு விடயங்களுக்காக இது முக்கியமான அம்சமாக அது ஒரு முக்கியமான இடத்தில் அமைஞ்சிருக்கிறது. வரவேற்கத்தக்க விஷயம். நன்றி. முக்கியமானது யாழ்ப்பாணத்தில் அதே மாதிரி இங்கேருந்து நயனாவது போகிற பஸ்ஸில் ஒரு இடத்துல போட்டு வரைக்கும் போடுறது சரியாக சந்தர்ப்பம் இருக்குது. ஒவ்வொரு வரைக்கும் இங்கே போட்டு வரைக்கும் போகலாம். இல்லை பொங்கல் போயிட்டு தான் நாங்கள் போகணும். அதனால் நல்ல சேவை உண்டு. இதை விஸ்தரித்தால் இன்னும் மக்களுக்கு நிறைவேற்ற நினைக்கிறோம். அதனால் சர்க்காரமான உதவியோட எங்களால் முடியாத திகழலாம். அதை நிறைவேற்றலாம். கடல்துறை மற்றும் நீரியல் அமைச்சர் சாந்திரசேகரன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கடலில் இருந்து பார்க்குறது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணை வீதியில் வானங்கள் சென்றுன்றது கூடிய இருக்கு பாருங்க. பண்ணையிலேருந்து தான் அந்த அழகாக ரசித்து கொண்டிருந்தோம். இந்த போட்டில் இருந்து ரசிக்கிற ஒரு காலம் வந்திருக்கு பாருங்க. இவ்வளோ அற்புதமாக இருக்குது. கிட்டத்தட்ட 32 அடி அளவான கடற்கரையாக காணப்படுது. மிகவும் படகுகள் செல்வதற்குரிய ஆழப்பகுதியாக தான் காணப்படுது. பார்த்தீங்கன்னா அங்கால அந்த கடல் பண்ணை உற்பத்திகள்லாம் நடந்தது. பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நாங்கள் அந்த யாழ் நகர தீவாக்குடி மாதிரி இருக்குவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. நகரத்தின் அழகாக அப்படியே இருக்கு பாருங்க. விமான சபை கட்டணம் தெரியுது, லைப்ரரி தெரியுது, கலாச்சார மண்டபம் தெரியுது பாருங்க. எல்லாமே அழகாக இருக்கு பாருங்க. சின்ன போட்டு நிற்கிறது நான் காணுறேன். பாருங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கொண்டு என்ஜாய் பண்ணிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு முதல் நாளே எப்படி களை கட்டுது பாருங்க.
சவாரி இது போடலாம். கண்டெக்ட் நம்பர் போர்டில் இருக்கு, கார்டுகள் பாருங்க, ஈஸியாக அவங்க கண்டெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு போக முடியும். சோலார் போட் போட் இருக்குல்லோ, அது உண்மையா செம ஸ்பீட். போட்டுமே அந்த ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்குது. போட்டில் போகிற ஃபீலிங்கே இல்லை, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்க, வேறு லெவலாக இருக்குது பாருங்க. அந்த பக்கத்தில் ஒரு போட் போனால் நாங்கள் வேறு இப்போ நைனாதிக்கெல்லாம் போயிருக்கோம், சத்தமாக இருக்கும் முறை. இதில் வந்து ஒரு சத்தத்தை காணக்கூடிய அந்த இயற்கை அந்த கடல் அலைன்ற ஒரு சின்ன சத்தம் தான் இருக்குது வழி. ஒரு போட்டுன்னு சத்தமே இல்லாமல் இருக்குது பாருங்க. கார் மூட மாரி இருக்கேன். அந்த கார் எப்படி அந்த காப்பட் ரோட்டில் எப்படி போகும் கார் கூடி நான் நினைக்கிறேன் பெரிய பென்ஸ் கார்லாம் போய் பார்த்தது இல்லை, நார்மல் காரில் போயிருக்கோம். அதை விட இன்னும் இனிமையாக இருக்குது இந்த இதில் போகிறது. இதுகளோட வச்சிருக்கேன் நம்ம இது சுற்றுலாத்துறையின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கக்கூடிய இந்த படகு சேவை சிறப்பான முறைகளை இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டு தற்பொழுது வெள்ளோட்ட நிகழ்வானது அமைச்சர் கௌரவ சந்திரசூரியன் அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற விவகார காட்சியை தொடர்ந்து உங்களுடைய கரகோஷங்களுக்கு மத்தியில் எங்களுடைய இந்த நிகழ்வால் நகர பகுதிகளை படகு சேவை மூலம் சுற்றுலாத்துறை முதல் மரியாதை வனத்துறை அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோருடைய பிரசன வேண்டும். உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான நாள் என்பது வேறு எதுவுமல்ல, எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் மேலேயே எங்களுடைய பிரதேசம் என்பது, எங்களுடைய மாவட்டம் என்பது சகல வழிகளையும் பின்தள்ளப்பட்ட மாவட்டமாக காணக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இலங்கையில கூடுதலாக வறுமை கூடிய மாகாணம் எது என்றால் வேறு எதுவுமல்ல, வடமாகாணம். அப்ப இந்த வடமாகாணத்துல தான் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த வடமாகாணம் தான் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறது இந்த வடமாகாணம். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த வடமாகாணத்தை தான் இன்னைக்கு 28,000க்கு அதிகமான பெண்கள் தலைமைக்கான குடும்பம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த யாழ் மாவட்டம். அப்ப அந்த வகையில இன்று நிறைய என்டர்டெயின் பண்றதுக்கு, அதாவது என்ஜாய் பண்றதுக்கு பார்த்து தேடி கொடுப்பதில் முதன்மையான இடம் வகிக்கின்றது என்றால் வேறு எதுவுமல்ல எங்களுடைய முறையாகும். அப்ப அது இந்த வருடம் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது தற்போது கூட கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். அப்ப இவ்வாறான சேவைகள் தொடர் விஸ்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அந்த வகையில் நாங்கள் விசேடமாக இங்கிருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டாளர் இன்றைய நாள் நமது பிரதேசத்தின் சிறப்பு மிக்க ஒரு நாளாக நாம் கருதுகின்றோம். ஏனென்றால் இது ஏற்கனவே இந்த இடம் வந்து ஒரு சுற்றுலா துறைக்கிற இடம் தான். இந்த அந்த குரூப்ல நீங்க தனியாக கதைக்கிற மாதிரி தான் கமெண்ட் குரூப்ல